நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் டிக்கா செய்யலாம். நம்ம மட்டன் டிக்கா செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த பெல்லைக்கா புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நான் என்னோடய வீடியோ வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் டிக்கா செய்கிறதுக்கு நம்ம அடுப்பை தீக்குச்சி வச்சு உரைச்சி நம்ம செஞ்சு வச்சிடலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த குச்சியெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஓலை குச்சியெல்லாம் உள்ளே போட்டு அப்புறம் அது மேலே தீப்பத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெகு நேரம் ஆகும். அது அப்புறம் வந்து தணலாம் ஆனதுக்கப்புறமா நம்ம இது அந்த மட்டன் டிக்காவை கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது வெந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்றலாம். ஒரு கம்பியில் வந்து நம்மளால அந்த எல்லாத்தையும் ஒன்றா மாட்டி வந்து நம்ம கொண்டு போய் அடுப்புக்குள்ளே வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம கல்லில் தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ தான் டிக்கா எடுத்து உள்ள மேலே வைக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீ பற்ற வைக்கலாம். மட்டன் டிக்காக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். உப்பு, மிளகாய்த்தூள், கறி மசாலா, எண்ணெய், பெப்பர், மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து நம்ம வெள்ளாட்டு கறி. இதை நம்ம வந்து இப்போ நம்ம இந்த போசியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையும் தொளிச்சு உள்ளே போட்டோம். இது போல் நம்ம தட்டலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஹோம்மேடு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த கலர் வந்து கலர் ஐட்டம்லாம் நம்ம வந்து இதுக்குள்ளே போடல. ரெட் கலர் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது போடல. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் போடல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணிக்கலாம். இதில் நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு கம்பி எடுத்து அதில் இதெல்லாம் ஒன்றா மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும் நம்ம இதைய. அப்புறம் எடுத்து நம்ம குச்சியில் மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ குத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ குத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓவன் கிட்ட கொண்டு போகலாம். முன்னாடி ஒரு சிங்கிள், அவங்க லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் வச்சுருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ரொம்ப நேரம் ஊற வச்சங்காட்டி அதில் எண்ணெயெல்லாம் கீழே ஒழுகிட்டு வந்து இது மேலே ஒழுகுது.
இப்போ வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இந்த ஹீட்டுக்கு நல்லா பொரிஞ்சிற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு வந்து குடல் பொரிச்சா எப்படி இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், மொட்லி அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சிக்கன்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டன் வந்து நல்லா ஹீட் ஆகுது. அதோட எப்போ இடையில வந்து நம்ம வந்து கடலெண்ணெய் வந்து நம்ம மேலே ப்ரெஷ்ஷை வச்சு ஏதாச்சும் வச்சு தொடச்சி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தொடவிடலாம். அடுத்தது வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப நேரம் ட்ரை ஆகிறதுக்கு வந்து நம்ம விடக்கூடாது. எப்படி வந்துருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணணும், சுற்றி சுற்றி பண்ணணும். இதில் ஒரே பக்கம் விட்டிங்கன்னா ஒரே பக்கம் எல்லாம் தீஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சானு. நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடது. இப்போ நம்ம வந்து வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாம். வந்து இது ஈஸியாக ஆயிடுச்சு. நல்லா பிச்சவங்கட்டி நல்லா ஈஸியாக பிஞ்சிச்சு. இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த லேசாக பிச்சு மட்டும் பார்க்கலாம். சுடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம மேலே வந்து எலுமிச்சை பழத்தை லைட்டாக புழிஞ்சு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், யம்மியாக இருக்கு, பட்டாசாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த பெல்லைக்கான் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நான் என்னோடய வீடியோ வந்து கிடைக்கும் உங்களுக்கு.